السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وفي أموالهم حق للسائل والمحروم صدق الله العظيم أما بعد. நம்முடைய காலத்துல முக்கியமான பொருட்களாக இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களுடைய ஜக்காத்து சட்டத்தை நம்ம பார்க்குறோம். அதுல முதல்ல 2 விதமான அளவுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்ம கிட்ட எவ்வளவு இருந்துச்சுன்னா நம்ம மீது ஜக்காத்து கடமையாகுன்ற அளவும், நம்ம மீது ஜக்காத்து கடமை ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு கொடுக்கணுன்ற அளவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல தங்கத்தினுடைய அளவு என்னன்னா 87.5 கிராம். 87.5 கிராம் தங்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம மீது ஜக்காத்து கடமையாகும். அதே நேரத்துல வெள்ளியில 612 கிராம் 612 கிராம் வெள்ளி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம மீது ஜக்காத்து கடமை ஆயிடும். இதுதான் நிசாபினுடைய அளவுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி சொல்றோம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி தராங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஃபைதா கானத்துல கம்மியாத்தா திர்ஹமன், உங்களிடத்துல 200 வெள்ளி காசுகள் இருந்ததென்றால், வஹால அலைஹா அல் ஹவுல், அதுல 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டால், ஃபஃபிஹா ஹம்ஸத்து தராஹிம், அதுல இருந்து 5 திரகங்கள் 5 வெள்ளி காசுகளை நம்ம கொடுக்கணும். 200க்கு 5னா நம்ம கணக்குப்படி 100க்கு 2.5% நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம அணியக்கூடிய நகையா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சேமிப்புல இருக்கக்கூடிய ஜக்காத்துக்கு இந்த ஜக்காத்தினுடைய சட்டம், இந்த தங்கம் வெள்ளிக்கான ஜக்காத்துடைய சட்டம். நம்ம அணியக்கூடிய நகைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட 2 பெண்மணிகள் வரும்பொழுது அவங்க கையில தங்க காப்புகள் அணிஞ்சிருக்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த காப்புகளை பார்த்துட்டு கேட்கறாங்க, இந்த காப்புகளுக்கு, இந்த தங்க காப்புகளுக்கு நீங்க ஜக்காத்து கொடுத்துட்டீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணிகள் இல்லை யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கற்றுத்தராங்க, அந்த ஜக்காத், அந்த தங்க காப்புகளுக்குமே நீங்க ஜக்காத்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல பதிவாயிருக்கு. இதுல இருந்து நமக்கு புரிய வருவது, நம்ம அணியக்கூடிய நகையாகவே இருந்தாலும் சரி அதுக்கும் நம்ம ஜக்காத்தை கொடுத்துதான் ஆகும். இப்போ நகைகளுக்கான ஜக்காத்தை நம்ம பார்த்தாச்சு. இதற்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வியாபார பொருட்களுக்கான ஜக்காத். இந்த வியாபார பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கு எவ்வளவு மதிப்போ அந்த மதிப்பை நம்ம கணக்கிட்டு தான் நம்ம ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த கணக்கீட்டுல 2 முறை இருக்கு. நம்ம வாங்கும் பொழுது ஒரு ரேட்டுக்கு வாங்குவோம், நம்ம விற்கும் போது ஒரு ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி நியமனம் செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? இப்ப இந்த 2 ரேட்ல நம்ம எதை அந்த பொருளுடைய மதிப்பா நம்ம கணக்கிடுறதுன்னா நம்ம விற்கக்கூடிய ரேட்டை நம்ம கணக்கிடக்கூடாது. ஏன்? ஒரு விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர் தன்னுடைய விற்பனையில எவ்வளவு வேணா லாபத்தை வச்சு விற்கலான்றது மார்க்க அனுமதிச்சிருக்கு. அதனால விற்பனை செய்யறது நம்ம கணக்கிடாம நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோமோ அதுதான் அந்த பொருளுடைய மதிப்பு. அந்த மதிப்பை நம்ம கணக்கிட்டு தான் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தங்கக்கூடிய வீடா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அதே நேரத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடை நம்ம வாடகைக்கு தான் விட போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வீடுக்குமே நம்ம ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாடகை வீட்டுல இருந்து நமக்கு ஒரு லாபம் வரும் இல்லையா, நமக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா, அந்த காசுக்கு நம்ம கணக்கிட்டு நம்ம ஜக்காத்து கொடுத்துதான் ஆகும். இப்போ ஒரு நபர் அவருடைய விற்பனையே, அவருடைய வியாபாரமே அந்த வீடை வாங்கி விற்கிறதாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த வீடுக்கு நம்ம ஜக்காத்து இல்லைன்னு இருந்தாலும் அது வியாபார பொருட்கள்ன்ற ரீதியில வரும்பொழுது அதுக்கும் நம்ம ஜக்காத்து கொடுத்துதான் ஆகும். அதுக்கு பிறகு பாக்குறோம், நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம். அப்போ நம்ம ஜக்காத்து காசு கணக்கிடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கணக்கிடும் போது நம்ம அட்வான்ஸா கொடுத்துருப்போம் இல்லையா அந்த வீட்டுக்காக, அந்த அட்வான்ஸ் காசையும் நம்ம சேர்த்துதான் கணக்கிடணும். ஏன்னா அதுவும் நம்ம காசு தான், நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம இந்த வீடை காலி பண்ணிட்டு போகும்போது நம்ம கிட்ட அதை கொடுத்துருவாங்க இல்லையா, அதனால அதையும் நம்ம சேர்த்துதான் நம்ம கணக்கிடணும். இப்போ ஒரு நபர் அவருடைய சேமிப்புல முத்து, பவளம், இந்த வைரம், வைதூரியம் போன்ற அந்த கற்கள், விளைவு மதிப்புள்ள அந்த கற்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கற்களுக்காக ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா அதுக்கு கொடுக்க தேவையில்லை. ஆனா அது எவ்வளவுதான் மதிப்புள்ளதாக இருந்தாலும் அது ஜக்காத்து கிடையாது. இருந்தாலுமே அத ஒருத்தர் அத கற்களை வாங்கி விற்கிறது தான் அவருடைய வியாபாரமாவே இருக்குன்னு சொன்னா, அது வியாபார பொருட்கள்ன்ற ரீதியில வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கும் நம்ம ஜக்காத்து கொடுத்துதான் ஆகும். இப்போ நம்ம பிறருக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடன் காசுக்காக நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமானா இரண்டு விதமா இருக்கு. எப்படி? நம்ம கடன் கொடுத்துருக்கக்கூடிய காசு நம்ம கிட்ட திரும்பி அவங்க தந்துடுவாங்கன்னு கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு ஜக்காத்து கொடுத்துடணும். அதே இப்போ நமக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த காசு நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்காக ஜக்காத்தை நம்ம கொடுத்துக்கலாம்.
இப்ப நம்ம ஒரு கடனாளியா இருக்கோம். இப்ப என்ன செய்யணும்? ஆனா நம்ம கிட்ட நிசாபுடைய அளவு காசு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம சக்காத்து நம்ம உடனே கொடுத்துடக்கூடாது. நம்ம அந்த காசை வச்சு நம்ம இருக்கிற கடன் நம்ம ஃபர்ஸ்ட் அடைக்கணும். அதை அடைச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பணங்கள்ல நம்ம நம்ம நிசாபுடைய அளவு அடைஞ்சிருச்சுன்னா அப்பதான் நம்ம வந்து ஜக்காத்து கொடுக்கணும். அதே நேரத்துல நம்ம ஜக்காத்து கொடுக்கும் பொழுது நம்ம மன தூய்மையா இந்த வருடத்தினோட அடுத்த வருடத்துல அதிகமா கொடுக்கணும், நீயத்தை வச்சு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அதிகமான ஜக்காத்துகளை, அதுவும் போன வருடத்தை விடவும் இந்த வருடத்துல அதிகமா, இந்த வருடத்தை விடவும் அடுத்த வருடத்துல அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பினையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.